ஏர்டெல் ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎஸ்என்எல் புக் பண்ணிட்டேன். பிஎஸ்என்எல் புக் பண்ண உடனே வந்து அவங்க சைரோடெக் அப்படிங்கிற ஒரு ரவுட்டரையும் தூக்கிட்டு வந்து நின்றுட்டாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை, இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்களையும் நான் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். ஏர்டெல் வந்து நான் கேன்சல் வந்து பண்ணிட்டேன். அது ஏன் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு கடைசியாக வந்து சொல்கிறேன். எதுக்காக வந்து எனக்கு ஏர்டெல் பிடிக்காம போணுச்சு, எதுக்காக ஃபாஸ்ட்டாக தானே இருந்துச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வந்து வரலாம். அதுக்கான ரீசனை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து சொல்கிறேன், இல்லைனா மிட்லேயே கூட சொல்கிறேன் எதுக்காக நான் வந்து ஏர்டெல் வந்து கேன்சல் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஏர்டெலோடைய ரவுட்டர் அது அவுட் டோன் யூனிட் வந்து மாடியில் தான் வந்து இருக்குது. இது வந்து எந்த ஒரு வயரும் வந்து கிடையாது. பட் பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்குமே வந்து ஒயர் வந்து போகும். அதாவது எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்பில் இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸ்லேருந்து, அதாவது அங்கே வந்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் வந்து ஒயர் எங்கள் வீட்டு வரைக்குமே வந்து வந்துருக்கு. ஸோ எங்கள் தெருவை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து இந்த பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 100க்கும் அதிகமான பேர் வந்து பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் ஏர் ஃபைபரை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டெபிலிட்டி லைட்டாக வந்து மிஸ் ஆகும். பட் இதை பொறுத்த வரைக்குமே வந்து ஸ்டெபிலிட்டி சுத்தமாக வந்து மிஸ் ஆகாது. ஸோ டவர் வந்து பக்கத்தில் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து ஒரு வேளை மழையில் கட் ஆயிடுச்சுன்னா கூட அவங்களே வந்து ஃபோன் பண்ணிவிடுவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. இதோடைய காஸ்ட்டு, ஸோ எவ்வளோ ஸ்பீடு நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இன்டோரில் பண்ணக்கூடிய ஒர்க்லாம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஸ்பீட்லாம் வந்து வீட்டுக்குள்ளே சரியாக வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உள்ளே வைக்க வேண்டிய ரவுட்டரையும் அப்புறம் ஒரு யூனிட்டையுமே வந்து அவங்க உள்ளே செட் பண்ணிட்டு தான் வந்து போனாங்க. இதுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு வந்து பார்த்திங்கன்னா 4500 வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ 4500 தவிர வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இல்லை. இதுவே பெரிய சார்ஜாக தான் வந்து எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரவுட்டர் வந்து ஃப்ரீ கிடையாது, அதை வந்து பைசா கொடுத்து வாங்கிட்டேன். ஒருவேளை நான் பிஎஸ்என்எல் வந்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா அந்த ரவுட்டர் வந்து என்கிட்ட தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரவுட்டரை பொறுத்த வரைக்குமே வந்து எல்லாத்துலேயுமே வந்து க்ரீன் லைட் எரியணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு இடத்துல ரெட் லைட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5 க்ரீன் லைட் வந்து எரியுது. ஸோ 2 GHz ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க, 5 GHz லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பீடு வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர்டெல்லேருந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மாறுவோம். இப்போ ஏர்டெல்லில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இதோடைய ஸ்பீட் டெஸ்ட் வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 2ஆம் தேதி வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து 18ஆம் தேதி. ஸோ அதாவது நேத்தி வந்து 17ஆம் தேதி. நேத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து ட்ராப் ஆகிருச்சு. 2 Mbps கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 GB வந்து காலியாகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து நான் பிஎஸ்என்எலுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு வந்து போனாங்க. இப்போ கரெக்டாக வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து இருக்கும். ஸோ விக்னேஸ் 5G அப்படிங்கிறத வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதாவது விக்னேஸ் 5G அப்படின்னு சொல்லிட்டு தான் பேர் சொல்லியிருக்கேன். இப்போ இதோடைய ஸ்பீடு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 8 மணிக்கு மேலே வந்து 60 Mbps வரும்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இப்போது எவ்வளோ வருதுன்ட்டு பார்க்கலாம். இதில் சுத்தமாக காட்டவே இல்லை. ஸோ வந்து மேலே தூக்கிக்கலாம். டவர் சுத்தமாக வந்து கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிவைஸில் தான் வந்து கனெக்ட் ஆகுது, இன்னொரு டிவைஸில் வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதாவது இதை வந்து நம்ம அன்பேர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதுக்கு இதில் பேர் கொடுத்தா தான் வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து காட்டுறான். அதே 10 தான் வந்து வருது. ஸோ டுமாரோ வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும் எத்தனை Mbps வந்து வருதுன்னு சொல்லிட்டு. 60 Mbps வந்து போட்டிருக்கேன். 500 ரூபா ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 525 ரூபா வந்து வரும். இதோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்டோட கனெக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சில 4K மூவிஸ் வந்து செக் பண்ணலாம். கனெக்ட் ஆகிருச்சு. பேக் போய்க்கிறான். கீழே வந்து ரீலோட் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ஹோம் ஸ்க்ரீனில் நம்ம எப்பவும் போல் ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணி ஒரு 4K மூவியை வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு மூவியாக பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து ஏர்டெல் பற்றி அந்த ஃபைபர் பற்றி பயந்துட்டா. ஸோ ரொம்ப சவுண்ட் அதிகமாக தான் வந்துருக்கு. சவுண்டை விட்டு குறைச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூவி 4K இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு மூவியை வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். எதுவுமே நல்லதாகவே வந்து அமைகலிங்க. சரி, இதை வந்து பார்க்கலாம். இதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதை பார்க்கலாம். சிங்ஜாம் இந்த மூவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே டைமில் டேப்லெட்லேயும் வந்து இன்னொரு மூவியை ப்ளே பண்ணலாம். ரெண்டுமே சேம் டைமில் வந்து 4Kல ப்ளே பண்ணோட கெப்பாசிட்டி வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா. மேலே வந்து அந்த ஆஸ்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஸ்லி 4K தான் இருக்குது. ஓகே, அதே டைமில் நம்ம வந்து டேப்லெட்லேயும் ஒரு 4K மூவியை வந்து ப்ளே பண்ணிடலாம். உள்ளே வந்தாச்சு. ஓகே, இந்த காட்ஸிலா மூவி தான் பார்த்தோமா. ஓகே, ஒரு சாம்பிளுக்காக சரி இதே போட்டலாம். நவர மாட்டேங்குது அவசரத்துக்கு. ஓகே, இதை பார்த்துடலாமே. இது 4K இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. அப்படி இருந்தாலும் ப்ளே பண்ணிடலாம். 1080p செக் பண்ணிக்கலாம். 1080p தான் வந்து இருக்குது. இது இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ இதே டைமில் இங்கேயும் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு.
ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பிஎஸ்என்எல் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ அப்படியே நம்ம லேப்டாப் வந்துடலாம். லேப்டாப்பில் ஆல்ரெடி வந்து பிஎஸ்என்எல் தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அதில் திரும்பவும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் பேரில் தான் வந்து நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும் பிஎஸ்என்எல் 5G வந்து கனெக்ட் ஆயிருக்கு. MBPS வந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து போட்டிருக்கோம். ஸோ 35 தான் வந்து கிடைக்குது. பட் இது வந்து ஸ்டேபிளாக இல்லை, அப்படியே மாறி மாறி வந்து போயிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 வரைக்கும் வந்து போகுது. நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம கொடுத்தா கூட இன்டர்நெட் ஸ்பீடு நமக்கு தெரியும். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 4K மூவிஸ் ரெண்டுத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா ஸ்மூத்தாக தான் வந்து ப்ளே ஆகுது. நம்ம பாஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து காப்பி ரைட் கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல திரும்பவும் டெஸ்ட் பண்ணலாம். கீழே டேப்லெட்லேயே வந்து மூவி போயிட்டு இருக்கு. 60க்கு 50 கிட்ட வந்து நெருங்குது. அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சேமாக தான் வந்து இருக்குது. ஓகே, அது வரட்டும், இதை பார்த்துப்போம். இங்கே இந்த மூவி வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவி நான் பார்த்துட்டா. இப்போ இந்த ஆடிட்டு இருக்கிறதையும் வந்து பார்த்தாச்சு. இன்னொரு வாட்டி நம்ம வந்து லோட் பண்ணிடலாம். பட் இதுக்கும் ஏர்டெல்லுக்கும் என்ன வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லில் நம்ம வந்து நம்ம மொபைலில் வந்து வைஃபை ஆன் பண்ணோம்னா இன்ஸ்டண்ட்டாகவே வந்து ஒரு 2 செகண்ட்லேயே வந்து கனெக்ட் வந்து ஆயிடுது. பட் பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வைஃபை ஆன் பண்ணோம், மொபைல் ஆன் பண்ணோம் அப்படின்னா அது கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 செகண்டாவது டிலே வந்து எடுத்துக்குது. இப்போ ஃபுல்லாக ஓட விட்டு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து டக்குன்னு வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இல்லை ஒரு பஸ் சீன் வரும்ல, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இல்லாமல் டக்கு டக்குன்னு தான் வந்து ப்ளே ஆகுது. இப்போ வந்து இது முடிச்சதுக்கப்புறம் ஸோ இது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளே பட்டன் அமுக்கினா தான் வந்து ஓடுது. நான் இப்படியே வந்துகிட்டு இருக்கா கரை முடிச்சத. ஓகே, இப்போ வருதான்னு பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வந்து குவாலிட்டி வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்குது. 4K ஆஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ளே ஆகுது. நம்மளால் ஸ்டேபிளாக வந்து பார்க்க முடியுது. மொபைல்லையும் வந்து நம்மளால் வந்து சேம் டைமில் வந்து இன்னொருத்தவங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி டேப்லெட்லேயும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் மூவி ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து மொபைல் இந்த இதில் வந்து லேப்டாப்பில் ஒரு ஸ்ட்ரீமிங் போட்டுடலாம். செட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் வந்துருக்கு. இதோ தான் இருக்குது பாருங்கள். இதோட இதை பார்த்துங்க. கால் ஆஃப் டியூட்டி தான் வந்து நான் வந்து இப்போ லைவ் போட போகிறேன். ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ, மொபைலில் ப்ளே பண்ண வீடியோ இது. டைட்டில்லே வந்து நான் கால் ஆஃப் டியூட்டி பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் சொல்லிட்டு வந்து நான் கொடுத்துட்றேன். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், ஓகே இதில் தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறவங்க வந்து புரிஞ்சுக்கலாம், இது வந்து பிஎஸ்என்எல் ஃபைபரில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எங்கே பாது ஃபோட்டோ வேங்கை புள்ளி 2 கொடுத்துட்றேன். ஸ்டெபிலிட்டி பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 60 MB இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய லைவ்ஸை வந்து நான் இதோட இந்த கேம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகலை, இல்லை ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகுது, இல்லை பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ லைவ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இந்த இதை நான் ப்ளே பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி இதே டைமில் நம்ம வந்து நம்மளோட சேனல் இதுலேயும் போயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 GB வந்து ஒரு அப்லோட் வந்து பண்ணால் உடனே வந்து அப்லோட் ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 நிமிஷத்தையும் வந்து ஒரு வேறு டிவியில் சொல்லுங்க. ஸோ அவெஞ்சர் மூவி வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சேனலில் அதை வந்து நான் பப்ளிக் வந்து பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து மற்றவங்க இப்போ பார்ப்பாங்க. அதாவது இது பப்ளிக் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, ஸோ மக்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக. ஸோ ஓகே, இது பண்ணிட்டேன் உங்களுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம லைவ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ பீப்புள்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆனிச்சுன்னா வந்து நான் சொல்கிறேன். லைவ் சாட் வந்து இங்கே இல்லை பாருங்க. அதனால தான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னால் வந்து பார்க்க முடியல. இதை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து க்யூர் பண்ண எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து காமிச்சா மட்டும்தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைவ் பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி இருக்குது, இது வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. இது அப்படி இங்கே போயிட்டு கூட நவுத்தி வச்சிடுறேன். ஸோ இதே டைமில் தான் வந்து நான் இப்போ இன்னொரு மூவியும் வந்து டேப்லெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன். பட் நாளைக்கு நாம் வந்து கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் லைவ் வந்து காலையில் 10 மணிக்கு பண்ணுவோம். அது வந்து இந்த பிஎஸ்என்எல் ஃபைபரில் தான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ இந்த இடத்துல ஒரு கார்ட்டூனும் ஒரு மூவியும் நான் பார்த்து முடிக்கக்கூடிய சமயத்தில் இந்த இடத்துல நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தேன் அந்த லைவ் ஸ்ட்ரீமுமே வந்து முடியக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. எண்டாக போது இன்னும் வந்து ஒரு நிமிஷத்தில் லைவ் ஸ்ட்ரீம் வந்து முடிய போது கிட்டத்தட்ட 1% கூட ஃப்ரேம் ட்ராப் வந்து வரவே இல்லை. பட் ஏர் ஃபைபர், அதாவது ஏர்டெல் ஏர் ஃபைபரை நம்ம யூஸ் பண்ணப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இடையில ஃப்ரேம் ட்ராப் வந்து எதர்ச்சியாக வந்து வரும். அது வந்து நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து ஃப்ரேம் ட்ராப் வந்து வரவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதே சமயம் இந்த இடத்துல நான் வந்து பிஎஸ்என்எல்லாம் வந்து டேப்லெட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து ஒரு சைரோ அப்படிங்கிற ஒரு ரவுட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இப்போதைக்கு 5 க்ரீன் கலர் சிக்னல் வந்து காட்டுது. ஸோ இது வந்து 2Gக்கான சிக்னல், இது வந்து 5Gக்கான சிக்னல். நம்ம ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான சிக்னல் வந்து இங்கே காட்டும். அப்புறம் USB கனெக்ட் பண்ணால் அதுக்கான சிக்னல் வந்து காட்டும். 4 டவர் ஆண்டனா வந்து 4 வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவுமே 4 இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. இதில் வந்து 2 GHz வந்து கொடுத்துருக்கிறதுனால வந்து லாங் ரேஞ்ச் வந்து போகும். பட் வந்து ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி 5 GHz கொடுத்துருக்கிறதுனால ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும். பட் வந்து ஸ்பீடு வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும். நான் வந்து 60 MBPS வந்து போட்டிருக்கேன். 500 ரூபா மாதத்துக்கு வந்து நம்ம கட்டுற மாதிரி வந்து இருக்கும். இதோட சேர்த்து எந்த ஒரு OTP பிளான்ஸுமே வந்து கிடையாது. இதுதான் வந்து பேசிக் பிளானு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வந்து ஒரு இன்டர்நெட் ரிசீவர் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து தான் வந்து ஒரு கேபிள், எல்லோ கலர் கேபிள் வந்து இங்கே வந்துருக்கு. இன்டர்நெட்டை வந்து இது வந்து நமக்காக வந்து
கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி கொடுக்கறதுக்காக தான் அந்த ரவுட்டர் வந்து வச்சுருக்கோம். பட் நம்ம ப்ரைவேட்டாக போனோம் அப்படின்னா நிறைய T-Link அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரவுட்டர்லாம் வந்து இருக்குது. அதை கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இதோடைய ஸ்பீடு வந்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போது இந்த மொபைல்லையும் டேப்லெட்லேயும் சேம் டைமாக ஸ்பீடை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ரெண்டுமே வந்து BSNL தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம செக் வந்து கொடுத்துடலாம். ரன் டெஸ்ட் கொடுத்துட்டேன். இதுலேயும் ரன் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டேன். ரெண்டுமே பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 வந்து போகுது. இதில் வந்து 15 தான் வந்து போகுது. நம்ம அகைன் திரும்பவும் வந்து டெஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 23 வந்து கிடச்சிருக்கு. இதில் 48, 49 வந்து கிடச்சிருக்கு. இப்போ நான் திரும்ப டெஸ்ட் அகைன் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். எவ்வளோ ஸ்பீடு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள். 60 Mbps வந்து போட்டுருங்க. பட் 65 வந்து கிடைக்குது. இது நம்ம ஏர்டெல் ஏர் ஃபைபரில் வந்து 40 வந்து போட்டுருந்தோம். 38, 40 சம்திங் தான் வந்து கிடச்சிச்சு. பட் இதில் வந்து பாருங்கள் ஸ்பீடு வந்து எந்த அளவு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து வயர்டு மூலமா வருது அப்படிங்கிறதுனால இதோடைய ஸ்பீடு வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். 60க்கு 70 கிட்ட அப்லோட் ஸ்பீடு வந்து கிடைக்குது. உண்மையிலேயே இது வந்து நல்ல விஷயம் தான். அடுத்து அகைன் இதில் நம்ம டெஸ்ட் வந்து போட்டுடலாம். BSNL வந்து லோக்கல் ஏரியாஸ்லாம் வந்து அவைலபிள் வந்து இருக்கும். கேன்சல் வந்து கொடுத்து நம்ம ரீடெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்பீடு வந்து அதிகமாக வந்து போகுது. உண்மையிலேயே வந்து BSNL ஸ்பீடில் வந்து குறை சொல்ல முடியாது. நேற்று வந்து நான் 2 லைவ் வந்து போட்டிருந்தேன். அந்த 2 லைவுமே வந்து எந்த ஒரு லேகுமே இல்லாமல் சூப்பராக வந்து ஓடிச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து இதோட ஸ்பீடு வந்து இருந்துச்சு. அந்த பேசிக் பிளான் அந்த 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு OTT பிளான்ஸுமே வந்து வராது. எந்த ஒரு எக்ஸ்ட்ராவுமே வந்து வராது. பட் வந்து நெட் மட்டும் நம்ம யூசிக்கலாம். ஃபோன் வந்து நம்ம பேசிக்கலாம். ஒரு டெலிஃபோன் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீயாக வந்து ஃபோன் பேசிக்கலாம். ஃபோனுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு செப்பரேட் சார்ஜும் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து கிடையாது. அந்த ஒரு ஃபோனை வந்து நான் இப்போ வந்து ஆர்டர் வந்து போட்டிருக்கேன். அது வந்ததுக்கப்புறம் அதோடைய ரிவ்யூவையும் வந்து போட்டுட்டு இதில் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபோன் பேசலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். இந்த ஏர் ஃபைபருக்கும் அந்த BSNL ப்ராட்பேண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்னல், அதாவது டவர்லேருந்து டேரெக்டாக நம்ம வீட்டோட டாப்பில் வச்சிருக்கக்கூடிய அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து சிக்னல் வந்து வரும். அதுலேருந்து இந்த இன்டோர் யூனிட்டுக்கு சிக்னல் வந்து வரும். இது மூலயமா நம்ம வீட்டில் வந்து வைஃபை வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து டவர் மூலயமா தான் வந்து ஒர்க் வந்து ஆகுது. பட் இது வந்து ஒரு சர்வர் மூலயமா வந்து ஒர்க் ஆகுது. BSNL சர்வர்லேருந்து நமக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டக்கூடிய அந்த 60 Mbps வந்து நமக்கு டேரெக்டாக வந்து வந்துடும். பட் இதை பொறுத்த வரைக்குமே வந்து கிளைமேட் சரியில்லை, அதாவது மழை வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டவர் வந்து அதாவது ஃப்ரீக்வன்சி ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே வந்து இருக்குது. அதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகும். பட் BSNL வந்து வயர்டு மூலமா வருது அப்படிங்கிறனால வந்து ஸ்டெபிலிட்டி இடி அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வந்து எந்த அளவுக்கு இருந்தாலும் அதோட ஸ்டெபிலிட்டி வந்து மிஸ் ஆகாது. பட் வந்து ஒயர் மட்டும் அறுந்துருச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு. பட் இதுக்கு அந்த பிரச்சனை வந்து கிடையாது. இதுக்கு வந்து ஒயர் வந்து கிடையாது அப்படிங்கிறதுனால டவர் பேஸ் பண்ணி தான் அப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இதோடைய நிலைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த BSNL சைரோ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து போனாங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த LOS அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் ரெட் சிக்னல் வந்து காட்டுது. நெட்வொர்க்குமே வந்து கனெக்ட் ஆகலை. பட் வந்து சிக்னல் 5Gயும் 2G காக்கட்ஸுமே வந்து நல்லா கிடைக்கிது. பட் வந்து மொபைலில் வைஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியல. உடனே நான் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி LOS இடத்துல ரெட் கலரில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன். அவங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் EB ஆஃபீஸில் வந்து இது மாதிரி ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது, அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சிக்னல் ப்ராப்பராக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து பின்னாடி கூடிய பவர் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ஒர்க் வந்து ஆகலை. பட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பவர் வந்து கிடச்சிருச்சு. சிக்னல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. திரும்பவும் வந்து ப்ராப்பராக வைஃபை வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ BSNL ரவுட்டர் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சைரோ ரவுட்டர் அப்படிங்கிற அவங்களுடைய ரவுட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுலேயுமே வந்து 5G வந்து கொடுத்துருக்காங்க. 2 GHz வந்து கொடுத்துருக்காங்க. லாங் வந்து 2 GHz வந்து போகும். ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். 5G வந்து லாங் வந்து போகாது, அதாவது ரேஞ்ச் வந்து போகாது. பட் ஸ்பீடு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கு பேக் சைடில் என்ன மாதிரி போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா DC 12 வோல்ட்டுக்கான ஒரு பவர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. LAN 2 LAN 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த FSX அப்படிங்கிற போர்ட்டில் வந்து நம்ம லேனை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த BSNLலேயே வந்து ஒரு இன்டர்நெட் ரிசீவர் வந்து இருக்கும். அதுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஆண்டனா வந்து 2 GHz வந்து ரிலீஸ் பண்ணோம். இது வந்து 5 GHz ரிலீஸ் பண்ணோம். கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பேர் அப்புறம் வைஃபை கைன ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஹீட் வந்து லைட்டாக ஆகும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி நல்லா தான் வந்து இருக்குது.